ஹாய், இன்னைக்கு பேச்சுலர்ஸ் கிச்சனில் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் பச்சரிசியும் 1/4 கப் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி பாசிப்பருப்பு நம்ம வறுத்துக்க. அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கணும். சூடு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா சீக்கிரம் கருகி போயிடும். இது கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வறுத்தா போதும், ஜாஸ்தி செவக்க விட வேண்டாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இது நல்லா வறுபட்ட வாசம் வரும், லைட்டாக செவந்திருக்கும், அது போதும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். அதோடையே இந்த பச்சரிசியும் சேர்த்துட்டு இது 2 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சரிசி 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 4.5 கப் தண்ணி வேணும். அதில் நான் 1 கப் பால் சேர்த்துக்க போகிறேன். மீதி 3.5 கப் தண்ணியாக சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் 4.5 கப்பும் தண்ணியாகவே கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து பண்ணால் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதை நம்ம மூடி வச்சு 4லேருந்து 5 விசில் வேக வச்சுருவோம். ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், மீதி விசில்லாம் வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் வேக வைங்க. இப்போ அதில் ஒரு 5 விசில் வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். ப்ரெஷர் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இனிப்பு ஜாஸ்தி வேணுங்கிறவங்க 2 கப்பாக கூட சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம முந்திரி திராட்சையும் வறுத்துக்கலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணியிருக்கேன். நெய் சூடானதும் ஃபஸ்ட்டு அதில் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம், அதுக்கப்புறம் திராட்சை போடலாம். நான் ஒரு 20 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு கருகாமல் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இது லைட்டாக கலர் மாறி இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 10-15 திராட்சை சேர்த்துக்க போகிறோம். இந்த திராட்சை வந்து உப்பி வர வரைக்கும் வறுத்துடலாம். அதுக்குள்ளே முந்திரி பருப்பும் நல்லா வறுபட்டுரும். இப்போ திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு, முந்திரி பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் தண்ணி, ஜஸ்ட்டு வெல்லம் நனையிறதுக்காக மட்டும்தான், ஜாஸ்தி தண்ணி சேர்த்தக்கூடாது. இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வேக வச்ச சாதத்தையும் பருப்பையும் குழச்சி வச்சுருவோம். இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சாதத்தையும் பருப்பையும் நல்லா இந்த மாதிரி குழச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து தூசு இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க விடுங்க. எனக்கு தூசு இல்லாதனால நான் அப்படியே கொதிக்க விடுறேன். இப்போ இந்த பாவு பதத்துக்கு வந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் பாவு விட்டு பார்த்திங்கன்னா இது அடியில் போய் இப்படி நல்லா செட்டில் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கையால் எடுத்திங்கன்னா எடுக்க வரும். இதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், இந்த மாதிரி எடுக்க வரும். இப்போ நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த பாகை வந்து இந்த சாதத்தோடு கலந்துருவோம். இந்த பாகு வந்து நல்ல சாதத்தோடு கலக்கணும். கட்டி சேர்ந்தாப்பில் இருக்கும் அங்கங்கே, அதெல்லாம் உடச்சி பாகோடு கலந்து விடுங்க. கலந்துட்டு இதில் இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு 3 கரண்டி நெய் சேர்த்த போகிறேன். அதோடையே நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா அந்த பொங்கலோடு கலந்து விட்டுருவோம். நெய் வந்து நான் சூடான நெய் யூஸ் பண்ணதுனால சின்ன குழிக்கரண்டியில் எடுத்தேன். நீங்கள் ஆறின நெய்யாக இருந்தால் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், அது கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 கரண்டி நெய் ஊற்றிக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நெய் வந்து ஜாஸ்தி ஊற்றினா நல்லாயிருக்கும் பொங்கல். அதை அவங்கவுங்க விருப்பம்தான். உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ இதை விட ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம், இல்லை இதை விட கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த பொங்கல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.